வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வயநாட்டிலேருந்து வரக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது வெளியே ரொம்ப பதபதைப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சடலங்கள் எவ்வளவோ மீட்டெடுக்கிறாங்க. சில பேருடைய உடல் பாகங்கள் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கொத்து கொத்தா குடும்பமா இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ப்ளே பண்ண சொல்றேன் பாருங்க. கேரளால இருந்த ஒரு குடும்பத்தின் செல்ல பிராணியான அந்த நாய் இந்த வயநாடு நிலச்சரிவுல அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வீடோட சேர்ந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. ஆனா 2 நாளா அந்த நாய் அந்த இடத்துலயே நிக்குது. எப்படியாவது தன்னுடைய ஓனர் திரும்பி வந்துட மாட்டாரா? நம்மள வளர்த்தவங்க வரமாட்டாங்களா? நம்ம குடும்பம் நம்ம கிட்ட வந்து சேராதா? அப்படின்னு ஏக்கத்தோட அந்த நாய் நிக்கக்கூடிய அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே கண்ணு கலங்குது. அந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நபர் வந்து சொல்றாரு, 2 நாளா இந்த நாய் இந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நாங்க மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கும் போது நாங்க பாக்குறோம். சோறு தண்ணி கூட சாப்பிட மாட்டேங்குது. நாங்க சோறு குடுத்து பார்த்தோம். ஆனா சோறு தண்ணி கூட சாப்பிடாம அந்த 2 நாளா அந்த நாய் இங்கேயே நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இந்த சங்கி கூட்டத்துக்கு இல்லையேன்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு வன்மம் இருக்குதுன்னா, ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டு மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த மனிதாபிமானம் இல்லாம இவங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ பாருங்களேன். நீங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, மோடிக்கு ஓட்டு போடல, உங்களுக்கெல்லாம் தேவைதான். இப்படி போடுறாங்க கமெண்ட். இன்னொரு பக்கம் வயநாட்டுல வந்த இந்த துயரம் மலப்புரத்துல வந்துட்டான். ஏன்னா அங்கதான் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு ஒரு சங்கி பதிவு. தயவு செஞ்சு பேரிடர் நிதி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு ஒன்றிய அரசு கிட்ட பிச்சை எடுக்க வந்துடாதீங்க. இது இன்னொரு கமெண்ட். சரி, இந்த கூட்டம்லாம் இப்படி இருக்குன்னா இவங்களுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய இவர்களுடைய தலைவர்கள் வழியில தானே இவங்க நடப்பாங்க. யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பார்லிமெண்ட்ல ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. நாங்க ஏற்கனவே வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு அதை படிச்சு பார்க்க கூட முடியல. படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. இது முழுக்க முழுக்க மேன்மேட் டிசாஸ்டர். இதுக்கு மாநில அரசு தான் காரணம்னு இப்பவும் இவங்களுடைய கேவலமான அரசியல் விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். காலையில 2 மணி அளவில் முதல் நிலச்சரிவு ஏற்படுகிறது. அது வரைக்கும் எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க. 2 நிலச்சரிவுகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 6 மணிக்கு தான் எங்களுக்கு ரெட் அலர்ட் வருது. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசுடைய அந்த புவியியல் ஆய்வு மையம் வயநாட்டிலேயே இருக்கு. அவங்க எங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கல. அப்படி முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்திருந்தா மாநில அரசு இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்குமா? எங்க மக்கள் மீது எங்களுக்கு அக்கறை கிடையாதா? எங்க கொடுத்தீங்க எச்சரிக்கை? எடுத்து காமிக்க பாக்கலாம் அப்படின்னு தைரியமா கேட்கிறாரு. ஒரு ஒன்றிய அரசுடைய கடமை என்ன? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? 2 அரசாங்கத்துக்கும் இருக்கு. ஆனா ஒன்றிய அரசுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தலைவரே நாட்டுடைய பிரதமர் தான். இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன் பிரதமர் ஒரு இட்டு வந்து பார்த்தா குறைஞ்சா போயிடுவாரு? ஆனா வரலையே. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இன்னைக்கு போயிருக்கிறாங்க. நேத்து போக முயற்சி பண்ணாங்க, ஆனா போக முடியாத சூழ்நிலை. அந்த அளவுக்கு அங்க வந்து கிளைமேட் மோசமா இருக்கு. இன்னைக்கு முதல் நாளா கிளம்பி போயிருக்கிறாரு. அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அங்க மீட்பு பணியில ஈடுபட்டவங்களை என்கரேஜ் பண்றாரு. காங்கிரஸ் தரப்புல என்னெல்லாம் வேலை செய்யணுமோ, என்னெல்லாம் ஹெல்ப் கொடுக்கணுமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளால எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? இருந்தாலும் ஒரு பேரிடர்ந்து வரும்போது மக்களுடைய நலன் தானே முன்னால நிக்குது. அப்போ இந்த மக்களுக்காக இவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவங்க இறக்கி வேலை செய்யறாங்கல்ல. அப்படி செய்ய ஏன் பாஜகவுக்கு மனசு வர மாட்டேங்குது? எடுத்த உடனே யார குத்தம் சொல்லலாம், யார குறை சொல்லலாம்னு அலைறீங்க. இது என்ன விதமான போக்கு? எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் நாளா போய் உதவி செஞ்சிருக்கிறார். 5 கோடி ரூபாய் மீட்பு பணிகளுக்கு நாங்க தானம் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு மருத்துவ குழு, மீட்பு குழு இதெல்லாம் வந்து கேரளாக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். ஏன் செய்யணும் அதெல்லாம்?
அடிப்படை மனிதம். நம்மளுடைய மாநிலங்கள் வேற வேறையா இருக்கலாம். நம்ம பேசுற மொழி வேற வேறையா இருக்கலாம். நம்மளுடைய கலாச்சாரம் வேற வேறையா இருக்கலாம். ஆனா at the end of the day we are all Indians. கேரளால நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளவு பதட்டப்படுறோமோ, இமாச்சல் பிரதேஷ்ல இன்னைக்கு நடக்கிற அதே விஷயத்துக்கும் பதட்டப்படுறோம். இது மேன்மேட் டிசாஸ்டரான்னு கேட்டா ஆமா, இது மேன்மேட் டிசாஸ்டர் தான். ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல போய் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடத்தி அங்க இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்றது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப பேச வேண்டிய நேரம் அது. முதல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கங்க. ஒரு ஆணையம் அமைங்க. அவங்க விசாரணை பண்ணிட்டோம். யார் மேல தப்பு இருக்கோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. பட் இதெல்லாம் அப்புறம். முதல்ல இறங்கி மக்களுக்காக வேலை செய்யும். மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து அந்த மக்களுக்கான நிவாரண பணிகளை மேற்கொண்டு அவங்கள வெகு விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுக்குதான் ஓட்டு கூட்டவங்களை எல்லாம் முதல்ல அந்த கடமை செய்யுங்க. அப்புறம் அரசியல் செய்யுங்க.